நடிகை கூட ராமராஜனுக்கு தொடர்பு. சந்தேகப்பட்டு சிங்கப்பூர் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு போன நளினி. ராமராஜன பத்தியும், அவரோட திரையுலக பயணங்கள் பத்தியும் மூத்த பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, ராமராஜன் ராமநாராயணன் கிட்ட 20 படங்களுக்கும் மேல உதவி இயக்குனரா பணியாற்றியிருக்காரு. அவரோட நோக்கமே இயக்குனர் ஆகிறது தான். மண்ணுக்கேத்த பொண்ணு படத்தின் மூலமா இயக்குனர் ஆனாரு. மருதாணி அப்படிங்கிற ஒரு படத்தையும் இயக்குனாரு. அடுத்து 2, 3 படம் பண்ணாரு. ஆனா அதெல்லாம் பெயர் சொல்லல. மண்ணுக்கேத்த பொண்ணு படம் மட்டும் ஹிட் அடிச்சுது. நம்ம ஊரு நல்ல ஊரு அப்படிங்கிற படத்துக்கு கங்கை அமரன் இசையமைச்சாரு. படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. கங்கை அமரன் ராமராஜன நல்லா கவனிச்சுட்டு வந்தாரு. தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் கிட்ட ராமராஜன் இன்னும் 10 வருஷத்துல டாப்ல வருவான். அவன கையில புடிச்சு போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி உருவானது தான் எங்க ஊரு பாட்டுக்காரன். கங்கை அமரன் டைரக்ஷன் பண்ணாரு. படம் பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கிளப்புச்சு. 86கள்ல தான் ராமராஜனுக்கு வாழ்க்கையே பிரகாசமாச்சு. அவரோட திரையுலகத்துல உச்சபட்சம் தான் கரகாட்டக்காரன். இந்த படம் தாறுமாறா ஓடுச்சு. சென்னையிலேயே அந்த படம் அந்த அளவுக்கு ஓடுச்சு. வசந்த் தியேட்டர்ல அதோட உயரத்துக்கு ராமராஜனோட கட் அவுட் வைக்கப்பட்டுச்சு. அப்போ அவருக்கு தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். அவரு உதவி இயக்குனரா இருக்கும்போதே நளினி அவர கவனிக்கிறாங்க. ஹீரோவாகி 5வது படங்கள்ல டாப்புக்கு போனதும் தான் நளினி அவர விரும்பி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. நளினிக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி ராமராஜன் மேல சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ கௌதமி ஊரு விட்டு ஊரு வந்து அப்படின்னு சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ நளினிக்கு கௌதமிக்கும் ராமராஜனுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. ஊரு விட்டு ஊரு வந்து ஷூட்டிங் சிங்கப்பூர்ல நடந்துச்சு. ராமராஜன் அங்க போனதுக்கு அப்புறமா அவர கண்காணிக்க 3 நாள் கழிச்சு நளினி சிங்கப்பூருக்கு போனாங்க. 14 வருஷங்கள் ராமராஜன் திரையுலகத்துல உச்சத்துல இருந்தாரு. 1999 பிற்பகுதியில இருந்து ராமராஜனுக்கு சரிவு வர ஆரம்பிச்சது. மதுரையில நடனா, நாட்டியா, நர்த்தனா தியேட்டர விலைக்கு வாங்குனாரு. அதுக்கப்புறமா அரசியல் குழப்பங்கள்ல சிக்கினாரு. சினிமா, அரசியல் அப்படின்னு 2லயுமே சரிவ தொடங்குனாரு. சீறி வரும் காளை, மேதை படங்கள் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கப்புறமா கார் விபத்து ஏற்பட்டு நடக்க சிரமப்பட்டாரு. 13 வருஷங்களுக்கு பின்னாடி சாமானியன் படத்துல இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ராமராஜன் வாங்கி போட்ட சொத்துக்களால ஏமாற்றப்பட்டாரு. அதுக்கு பிறகு நிலப்புலன்கள், தியேட்டரை எல்லாத்தையும் விற்க வேண்டிய சூழலுக்கு ஆளாயிட்டாரு. நளினியோட விவாகரத்தும் அப்போதான் நடந்துச்சு. முக்கால்வாசி சொத்துக்கள் நளினி கைக்கு போயிடுச்சு. அத ராமராஜன் பெரிய அளவுல பிரச்சனையாக்கிக்கல. ஆனா இன்னைக்கு வரைக்குமே 2 பேருமே மனசுக்குள்ள ஆதர்ஷன தம்பதிகளா தான் வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம ஊரு நாயகன், பொண்ணுக்கேத்த புருஷன், ராஜா ராஜா தான் எங்க ஊரு மாப்பிள்ளை, பொங்கி வரும் காவேரி, எங்க ஊரு காவல்காரன், ஊரு விட்டு ஊரு வந்து இந்த மாதிரியான படங்கள்ல ராமராஜன் கூட கௌதமி இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.